சென்னை கிண்டியில் ஆளுநர் தேநீர் விருந்து நடைபெற்று வருகிறது. குடியரசு தினத்தை முன்னிட்டு தற்போது ஆளுநரின் தேநீர் விருந்து நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். தற்பொழுது குடியரசு தினத்தையொட்டி ஆளுநரின் தேநீர் விருந்து நடைபெற்று வருகிறது. திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் இந்த விருந்தை புறக்கணித்த நிலையில் எந்தெந்த கட்சிகள் தற்பொழுது தேநீர் விருந்தில் பங்கேற்றிருக்கின்றனர்? அது தொடர்பான மேலும் விவரங்கள். குடியரசு தின விழாவை முன்னிட்டு சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் தேநீர் விருந்து அளிப்பது என்பது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் தேநீர் விருந்துக்கான அழைப்புதல் என்பது அனைத்து கட்சி சார்பிலும் அழைப்புதல் என்பது வழங்கப்பட்டிருந்தது. மேலும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், சிபிஎம், சிபிஐ உள்ளிட்ட கட்சிகள் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தார்கள். அதே போல அரசின் சார்பிலும் இந்த தேநீர் விருந்தை புறக்கணிக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரிட்டாப்பட்டி சென்றிருந்த நிலையில் அவரும் தேநீர் விருந்தில் பங்கேற்கவில்லை. இந்த நிலையில்தான் தற்பொழுது ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்து என்பது நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு அரசியல் கட்சி பிரதிநிதிகளும் இதில் கலந்து கொள்வதற்கான அழைப்பு என்பது விடுக்கப்படும். அந்த வகையில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார் உள்ளிட்டோர்கள் அந்த தேநீர் விருந்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். பாஜக சார்பில் பாஜக தலைவர் அண்ணாமலை, அதே போல எல் முருகன், சரத்குமார் உள்ளிட்டோர்கள் பாஜக சார்பில் இந்த தேநீர் விருந்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். ஜி.கே. வாசன் தேநீர் விருந்தில் பங்கேற்கிறார். தேமுதிக சார்பில் எல்.கே. சுதீஷும் இந்த தேநீர் விருந்தில் பங்கேற்றிருக்கிறார். குறிப்பாக அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் இந்த தேநீர் விருந்தில் பங்கேற்பதற்கான அழைப்புதல் என்பது வழங்கப்பட்டிருந்த நிலையில் ஒரு சில கட்சிகள் மட்டுமே இந்த தேநீர் விருந்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதனை தவிர அரசியல் கட்சி பிரமுகர்கள், அதே போல தொழிலதிபர்கள், பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினர்கள் இந்த தேநீர் விருந்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். தேநீர் விருந்தில் இரவு நேர தேநீர் விருந்து என்பது அளிக்கப்பட இருக்கிறது. அதற்கு முன்னதாக கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. நேரடி காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். ஆளுநர் தற்பொழுது வந்திருக்கிறார், உரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கியவர்களுக்கும் பரிசுகளும் பாராட்டுகளும் வழங்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா.